2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்குங்கண்ணா. இந்த பம்பர் கிரில் இதெல்லாம் டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஆமாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,40,000 கேட்குதுங்கண்ணா. 18 மாடல் லேட்டஸ்ட் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,75,000 கோட் பண்ணுதுங்க. 3,50,000 கேட்குது. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாங்க. இது ஒரு 2021 மாடலுங்க. BS6 ZLX வேரியண்ட்டுங்க. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,40,000 தான் கோட் பண்ணுதுங்க. 2010 மாடல். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. 2011 மாடல். இதுக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,20,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம ஆஃபீஸ் நேம், நம்ம ஆஃபீஸோட லொகேஷன் சொல்லுங்க. நம்ம ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகேந்திரா கார்ஸுங்கண்ணா. ஓகே, நம்மளது இப்போ எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துலேருந்து சரவணம்பட்டி போகிற மாதிரி சக்தி ரோட்லேயே மெயின் ரோட்லேயே வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த அத்திப்பாளைய பிரிவில் சிவா ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அதுலேருந்து நம்ம ஒரு யூட்டர்ன் எடுத்தோம்னா 2 hours கணபதி பஸ் ஸ்டாண்ட் போகிற மாதிரி வந்தீங்கன்னா ஒரு HDFC பேங்க் இருக்குங்க, கணபதி பிரான்ச். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் மெயின் ரோட்டில் போகும்போது லெஃப்ட் சைட்லேயே பார்த்து வந்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் இருக்குங்கண்ணா. அது போக டவுட் இருந்தாலும் கூகுள் மேப்பில் ஸ்ரீ மகேந்திரா கார்ஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆஃபீஸ் லொகேஷன் வந்துருங்க. நம்ம நம்பருக்கு நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா லொகேஷன் நாங்கள் அமுச்சு விட்ருவோம். டோட்டல் ஸ்டாக்னா எவ்வளோ இருக்குங்க நம்ம? டோட்டல் ஸ்டாக் நம்ம கிட்ட ஒரு 50 வெஹிக்கிள் பக்கம் இருக்குங்கண்ணா. இங்கே நம்ம கிட்ட ஒரு 25 வெஹிக்கிள் இருக்கு. அது போக வெளியே ஒரு 25 வெஹிக்கிள் இருக்குங்கண்ணா. நம்ம அது கேட்லாக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே போட்டிருக்கோம். ஹாய் மெசேஜ் போட்டுட்டாலும் சரி, இல்லை கால் பண்ணி சொன்னீங்கனாலுமே உங்கள் நம்பருக்கு நம்ம அந்த கேட்லாக் நம்ம சென்ட் பண்ணிடுவோங்கண்ணா. வாட்ஸ்அப் கேட்லாக். ஆமாங்க. 1 lakh பட்ஜெட்லேருந்து 15 lakh பட்ஜெட் வரைக்குமே எல்லா வண்டியிலுமே இருக்குங்கண்ணா. நீங்கள் என்ன வண்டி எதிர்பார்க்கணும் அந்த வண்டி நம்ம பிடிச்சும் கொடுத்துடலாங்க. அதே போல் இருக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் ரொம்ப கிட்ட நெருக்கி தைச்சிருக்கீங்க. சரி, கஸ்டமருக்கு கொஞ்சம் நல்லா நீட்டான வெஹிக்கிள் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம நிறுத்தி வச்சிருக்குங்க. ஓகே, வண்டி சுற்றி காமிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துடலாம். கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் ஷேர் பண்ணி விட்டுருவோம். இப்படி ஒரு ஸ்டாக்காக பார்க்க ஆரம்பிச்சுலாம் பார்த்துலாம் வாங்க. மாருதி சுசுகியில் ஆல்டோ 800. இது ஒரு 2018 மாடல். மேட்டுப்பாளைய ரெஜிஸ்ட்ரேஷன் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. வண்டி இன்டீரியர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் பக்காவாக இருக்குண்ணா. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. முக்கியமாக கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆமாங்க, 45,000 கம்பெனி சர்வீஸ். கம்பெனி சர்வீஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000 தான் கேட்குதுங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா இனிஷியல் இருந்துச்சுன்னா, ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா இதுக்கு தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. 3,50,000 கேட்குது. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாங்க. டவுன் பேமெண்ட் பொறுத்தவரைக்கும் 20,000 30,000 தான் இருக்கலாம். 10,000 20,000 இருந்தாலே போதுங்க. ப்ரொஃபைல் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இதுக்கு மேக்ஸிமம் லோன் நான் பண்ணி கொடுத்துறேன். ஃபோர்டில் ஈகோ ஸ்போர்ட்ஸுங்கண்ணா. இது ஒரு டைட்டானியம் S வேரியண்ட்டுங்க. 6 ஏர் பேக் வந்துருங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் வந்துருங்க. ஏர் பேக்கு, ABS, சன்ரூஃபு, அலாய் வீலு, ஸ்டேரிங் கண்ட்ரோலு, ப்ளூடூத் சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோலு. லக்ஸுரி வண்டியில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த வண்டியில் இருக்குங்க. இது ஒரு மேனுவல் டிரான்சாக்ஷனுங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் தாண்டி இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப சாலிடாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டி. அதுவும் இல்லாமல் இது 18 மாடலுங்க. 18 மாடலில் லேட்டஸ்ட் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டருமே 1.12 ஓடி இருக்குது. அப்போ கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குங்க. டீசல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,75,000 கோட் பண்ணுதுங்க. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். பேங்க் லோன் உட்பட எல்லாமே பெட்டராகவே பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கும் மேக்ஸிமம் லோன் எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ பண்ணி கொடுத்தாரு. ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்ல குவாலிட்டியான வண்டி எடுக்கணும், தாராளமாக இது போனால் SUV கிடைச்சிருது. ப்ரைஸ் பண்ணி சொல்லுங்கள். ப்ரைஸ் வந்து 6,75,000 கேட்குது. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி சுசுகியில் சேம் ஆல்டோ 800 தாங்கண்ணா. இது ஒரு LXI வேரியண்ட்டுங்க. 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்குங்கண்ணா. இது ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 55,000 கிலோமீட்டர் அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குங்க. இன்டீரியர்லேருந்து எல்லாமே ஷோரூமோட வந்தது தாங்கண்ணா. எதுவுமே பெருசாக எதுவுமே மாற்ற கிடையாது. ஷோரூம் கண்டிஷனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்டிஷனில் வண்டி இருக்கு. இப்போ 4 டயருமே புதுசு போட்டாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4,50,000 கேட்குது. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். சேம் இதுக்குமே பேங்கிங் லோன் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ வாங்கி தருமோ அவ்வளோ வாங்கி கொடுத்துரும். ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம லோன் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி சுசுகியில் இது ஒரு ஸ்விஃப்ட்டுங்கண்ணா. 2010 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,07,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. 2010 ஒரே ஓனர். TN 22 நம்பருங்கண்ணா. சிங்கிள் ஓனர் வண்டி இது. ஆமாங்க. பெட்ரோலுங்களா? ஆமாம், VXI வேரியண்ட்டுங்கண்ணா. மிட் வேரியண்ட்டு. ஓட்டருக்குலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கணும். அப் டு டேட் கம்பெனி சர்வீஸுங்கனால பெருசாக எந்த வேலையும் கிடையாதுண்ணா. எடுத்து ஒரு 5,000 கிலோமீட்டர் கழிச்சு கூட சர்வீஸ் பண்ணிக்கலாம். நீட் அண்ட் கிளீனாக இருக்குது. 4 டயரும் ஒரு 90% இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு AC, பவர் ஸ்டேரிங்கு, 4 விண்டோ பவர் விண்டோ வந்துருங்கண்ணா. செட்டு வந்து கம்பெனி செட்டு போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 கோட் பண்ணுதுங்கண்ணா.
350. 3,50,000 கோட் பண்ணுது. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாங்க. லோன்லேருந்து எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஃபோர்டில் ஃபிகோங்க. இது ஒரு 2011 மாடல் ZXi வேரியண்ட்டுங்கண்ணா. உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் 2 விண்டோ பவர் விண்டோ வந்துருங்கண்ணா. இதில் உங்களுக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60% டயர் பாயிண்ட் இருக்குங்க. வண்டி எடுத்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம். கிலோமீட்டர் வந்து 1,60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. லோக்கல் வண்டி. லோக்கல் வண்டி, கோயம்புத்தூர் நம்பர், 2 ஓனருங்க. 2011 மாடல். இதுக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,20,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். இதுக்கு லோன் சப்போர்ட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். 2,20,000. 2,20,000 கேட்குது. அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்னா நிசானில் மைக்ராங்க. இது ஒரு 2015 மாடல் டீசல் வேரியண்ட்டுங்கண்ணா. எக்ஸல் வேரியண்ட்டு, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி. 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் வந்து 90,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்கண்ணா. 15 மாடலுங்க. இதுக்கு பேங்க் ஃபினான்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். பேங்க் லோன் இதுக்கு ஒரு 90% வாங்கி கொடுத்துடலாம். ஹூண்டாயில் i20ங்க. இது ஒரு டீசல் வேரியண்ட் காருங்கண்ணா. இது வந்து 2014 மாடல் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க. இதில் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேகு ஏபிஎஸ் அலாய் வீலு எல்லாமே வந்துருங்கண்ணா. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் எண்ட் வேரியண்ட் வந்துருங்க. பெட்ரோல் டீசலுங்களா? டீசல் வண்டிங்கண்ணா. 2014 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்கண்ணா. 3 ஓனர் யூஸ் பண்ண மாதிரி இருக்காது. நல்லா மைலேஜ் இருக்கும். ஆமாங்க, மைலேஜ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20க்கு மேலே மைலேஜ் கொடுத்துருக்குங்கண்ணா. i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க. 4 டயரும் ஒரு 90% இருக்குங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் தேனி நம்பருங்கண்ணா. இதுக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,25,000 கோட் பண்ணுதுங்க. பேங்கிங் லோனும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம். கம்மி இனிஷியல் இருந்தால் போதுங்கண்ணா. பேங்கிங் லோன் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் லோன் இதுக்கு வாங்கி கொடுத்துடலாங்க. ஃபோர்டில் ஃபிகோ. இது ஒரு 2011 மாடல் கோயம்புத்தூர் நம்பர், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணா. ஒரு டைட்டானியம் வேரியண்ட்டுங்க. ஏர் பேகு ஏபிஎஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் 2 விண்டோ பவர் விண்டோ வந்துருங்கண்ணா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,60,000 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குங்க. வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்னா மாரி சுசுக்கியில் வேகனாருங்க. இது ஒரு 2010 மாடலுங்கண்ணா. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சென்னை நம்பர் தான், ஆனால் செகண்ட் ஓனர் லோக்கல் தாங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குண்ணா. வண்டி நம்பர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. நேரில் வந்தால் இதுவும் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். இதுக்கு லோக்கல் ஃபினான்ஸும் அவைலபிள் தான், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80,000 அந்த ரேஞ்ச் இருந்தால் போதுங்க. லோன் இதுக்கு வாங்கி கொடுத்துடலாம். ஏசி பவர் ஸ்டேரிங் 4 விண்டோ பவர் விண்டோ வந்துருங்க. நான் உள்ளே வந்தோன்னே இந்த வண்டி தான் பார்த்தேன். ரொம்ப யூனிக்காக இருந்தது. முன்னாடி இந்த பம்பர் கிரில் இதெல்லாம் டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஆமாம். ஸ்விஃப்ட்டு இது என்ன வேரியண்ட்? இது VDIண்ணா. ஆனால் இது ஒரு 2011 மாடலுங்கண்ணா. மாரி சுசுக்கியில் ஸ்விஃப்ட் VDI வேரியண்ட் டீசல் வண்டி வந்துருங்க. இது ஒரு 130 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குங்கண்ணா. இப்போ வரைக்குமே கம்பெனி சர்வீஸில் இருக்குது. இது ஒரு ஒசூர் நம்பருங்க. ஃப்ரண்ட் பம்பரு, பேக் பம்பரு, சஸ்பென்ஷனு கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ரூபா பக்கம் இந்த வண்டியில் இப்போ தான் செலவு பண்ணி கொண்டு வந்திருக்காருண்ணா. டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காரு. சீட் கவரு, மேட்டு எல்லாமே கொஞ்சம் பக்காவாக இருக்குங்கண்ணா வண்டியில். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,40,000 கேட்குதுங்கண்ணா. ஒரு 11 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் VDI வேரியண்ட்டுங்க. இது ஃபினான்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் பெஸ்ட்டாகவே நம்ம பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இது லோக்கல் ஃபினான்ஸில் கிடைக்குங்களா? லோக்கல் ஃபினான்ஸும் கிடைக்கும், லிமிட்டடும் கிடைக்குங்க. அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்னா மாரி சுசுக்கியில் எஸ்கிராஸுங்கண்ணா. இது ஒரு ஜீட்டா வேரியண்ட்டுங்க. 1.3 இன்ஜின் வந்துடும். உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குது. 2017 மாடலுங்க. உங்களுக்கு ஏர் பேகு ஏபிஎஸ் அலாய் வீலு பட்டன் ஸ்டார்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோலு டச் ஸ்க்ரீன் செட்டு வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்கண்ணா. சீட் கவரு மேட்லேருந்து எல்லாமே பூஸ் போட்டது தான். ஜீட்டாங்கண்ணா. வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,95,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். ஒரு 50,000 இனிஷியல் இருந்தால் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. உங்களுக்கு 50,000 இருந்தால் போதும். 50,000 இருந்தால் போதும், மீதி நான் லோன் பண்ணி கொடுத்துறேன். 6,500 இந்த பட்ஜெட்லாம் நீங்கள் ஒரு ஹேட்ச்பேக் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வண்டி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலும் தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஓட்டி பார்த்தாலே தெரிஞ்சு அந்த அளவுக்கு நல்லா காம்பேக்டாகவும் இருக்குங்கண்ணா. ஆனால் அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்கறோம்னா ஒரு i20 மேக்னா வேரியண்ட்டுங்க. 2010 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. உங்களுக்கு இதில் ஒரு அலாய் வீல் போட்டிருக்காங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் 4 விண்டோவுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துருங்க. 4 டயருமே புதுசு போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,40,000 தான் கோட் பண்ணுதுங்க. 2010 மாடல் ப்ரைஸ் வந்து 2,40,000 கேட்குதுங்க. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். லோன் சப்போர்ட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இனிஷியல் கம்மி இனிஷியல் இருந்தாலே போதுங்க. இதுக்கு லோக்கல் ஃபினான்ஸ் போட்டுக்கலாம். லோக்கல் ஃபினான்ஸ் போட்டுக்கலாம், லிமிட்டடும் போட்டுக்கலாங்க. ஒரு மாரி சுசுக்கியில் ஜென்னுங்கண்ணா. இது வந்து ஒரு LXi வேரியன்ட் MPFI இன்ஜின் வந்துருங்க. உங்களுக்கு ஆல்டோவோட இன்ஜின் இந்த வண்டிக்கு வந்துருங்கண்ணா.
ஒரு 2003 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. மதர் நம்பர் தான் TN58. TN58 மதர் நம்பர் 2 ஓனர் கண்டிஷன்லயே இருக்குண்ணா. ஒரு ஓட்டி பழகிறதுக்கு ஒரு நல்ல வண்டிங்கண்ணா. இது காம்பாக்டா இருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும்ண்ணா. லோக்கல் யூசேஜுக்கு ஆகும். இது பவர் ஸ்டீரிங் வருங்களா இதுக்கு? இது பவர் ஸ்டீரிங் வந்துருங்கண்ணா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏசி வந்துருங்க இந்த வண்டியில. ஏசி டைப் தான். ஏசி டைப் தான். 4 டயரும் புதுசு போட்டிருக்காங்க. ஓகே. எடுத்து எந்த செலவுமே பண்ண வேண்டாங்கண்ணா. பட்ஜெட்டுங்க? இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,30,000 கேட்குதுங்க. நேரில் வந்து அதுவும் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம்ண்ணா. அதுக்கு சேர்த்து வாங்குற மாதிரி இருக்குமா? இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். இதே பிரைஸ் தானா? ஆமாம், இதே பிரைஸ் தான். இதுலேயும் நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துருவோம் நான். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்னா, இது சேம் மாருதி சுசுக்கியில் ஜென்னுங்க. இது ஒரு எல்எக்ஸ் வேரியண்ட்டுங்கண்ணா. உங்களுக்கு ஏசியுமே வந்துருங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும். உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பர் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. எஃப்சி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் லைவில் இருக்குது. இன்சூரன்ஸும் 1 வருஷம் லைவில் இருக்குங்க. எடுத்து எந்த செலவுமே பண்ண வேண்டாங்கன்னா 4 டயர் புதுசு போட்டிருக்காங்க. இது ஒரு கார்பரேட்டர் இன்ஜினுங்க. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். ஹோண்டா சிட்டிங்க. இது ஒரு ஐவி டெக் வி வேரியண்ட்டுங்கண்ணா. இதில் உங்களுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோ, பவர் விண்டோ எல்லாமே வந்துருந்தேன் இந்த வண்டியில். இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 தான் ஓடி இருக்கு. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குங்க. 70,000 ஓடி இருக்கு. வெறும் 70,000 தான் ஓடி இருக்குண்ணா. பெட்ரோல் வண்டி, ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். கிலோமீட்டர் ஜென்யூனா இருக்குங்களா? ஆமாம்ண்ணா. நீங்கள் கம்பெனி சர்வீஸ்லேயே செக் பண்ணிக்கலாம்ண்ணா. நம்பர் கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த டவுட்டே இதுதான் வரும். ஆமாங்க. நம்பர் போட்டு பார்த்தாலே தெரியும். நம்பர் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். முன்னாடி வந்து இடம் இல்லை. ஏன்னா இவ்வளோ கம்மி கிலோமீட்டர்லாம் பார்க்கறது ரேர் தான் இந்த மாடல். அதனால தான் 13 மாடல்ண்ணா. நேரம் 1 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டி வச்சிருப்பாங்க இந்த வண்டிலாம். ஆமாம், பரவாயில்ல. கம்மியாக தான் ஓட்டி இருக்காரு. லோக்கல்லே இருக்காருண்ணா கஸ்டமர். 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2வது ஓனர் லோக்கல் தான். லோக்கல் தான். ஓகே. கோயம்புத்தூர்லேயே தான் ஓடிட்டு இருக்கு. வண்டியில் வந்து எந்த வேலையுமே செய்ய வேண்டாம்ண்ணா. எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். அது மாற்றணும் இது மாற்றணும் எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா கூட டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு கூட இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 4,25,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் லோன் நான் வாங்கி கொடுத்துறேன். 2013 மாடல். 13 கிலோமீட்டர் முக்கியமாக கம்மி. இதில் கிலோமீட்டர் கம்மி. 2 ஓனர் தான். ஐவி டெக் வி, ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல் எல்லாமே வந்துருங்க இந்த வண்டியில். லோன் 100% நான் வாங்கி கொடுத்துறேன் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா. நான் அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்னா ஸ்கோடாவில் ரேப்பிட்னா. இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப மூவிங்கான வெஹிக்கிள் இது. ஒரு 2012 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. TN59 நம்பரு. உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம். 1.5 லட்சமே உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குங்கண்ணா. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அலாய் வீலும் உங்களுக்கு வெளியே போட்டது. உங்களுக்கு ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீல் எல்லாமே வந்துருங்க. டீசல் தான். டீசல் வண்டி. லிட்டருக்கு உங்களுக்கு ஒரு 27 பக்கம் இந்த வண்டி மைலேஜ் கொடுக்கணும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,40,000 கேட்குதுங்க. அதுவும் நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். பேங்க் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்னா நிசானில் சன்னி. இது ஒரு டீசல் வேரியண்ட் காரு. கோயம்புத்தூர் நம்பர் 2 ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குங்க. 2012 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,14,000 ஓடி இருக்குது. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குங்கண்ணா. இது ஒரு எக்ஸல் வேரியண்ட்டுங்கண்ணா. உங்களுக்கு ஏர் பேக்கு, ஏபிஎஸ் வந்துருங்க. கம்பெனி செட்டு வந்துடும். 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். ஓகே. வண்டியில் இன்டீரியர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் நீட்டாகவே பண்ணியிருக்காங்கண்ணா. கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த வண்டியோட அந்த கேபின் ஸ்பேஸ், அதுவும் முக்கியமாக ரியர் பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நல்லா சொகுசா கொஞ்சம் கால் மேலே கால் போட்டு வந்துருப்போம். அந்த அளவுக்கு முதல்ல செடான் கிளாஸ்லயே இந்த செக்மெண்ட்ல அதிக ஸ்பேஸ் கொடுத்த வண்டி இந்த வண்டி தான் சன்னி. ப்ரைஸுங்க? ப்ரைஸ் வந்து 3,75,000 கேட்குதுங்கண்ணா. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். பேங்க் ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். டீசல் வண்டி. ஆமாங்கண்ணா. அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்னா நிசானில் சேம் சன்னிங்கண்ணா. 2012 மாடல் கோயம்புத்தூர் நம்பர் 2 ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குங்க. TN66ங்க. பெட்ரோலுங்கண்ணா. பெட்ரோல் வண்டி. ஆமாங்க. அப்படியே பார்த்து டீசலு, இது பெட்ரோலுங்க. ஓகே. இதுவும் 2012 மாடல் தான். 2 ஓனர் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 95,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குங்க. இதுவும் சேம் எஸ்எல் வேரியன்ட் தாங்கண்ணா. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். பேசிக் ஃபியூச்சர்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடும். இது பேங்க் ஃபினான்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி மேக்ஸிமம் ஃபினான்ஸ் எவ்வளோ கிடைக்குமோ அதில் பண்ணி கொடுத்தாரு. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,30,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. நேரில் வந்து அதுவும் நெகோசியேஷன் தான் பேசிக்கலாங்க. ஆனால் இது வந்து வோல்க்ஸ்வேகன் போலோ. இது வந்து GT TDIங்க. இது ஒரு லிமிடெட் எடிஷன் டீசல் வண்டிங்கண்ணா. ஓகே. ஹைலைனுக்கும் மேலே டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. 1.5 சூப்பர். 1.5 லிட்டர் இன்ஜின் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 48,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. 2018 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஆனால் கிலோமீட்டர் 48,000 தான் ஓடி இருக்குங்க. 2 பேருமே சேர்ந்து அவ்வளோதான் ஓட்டிருக்காங்க. ஆமாங்கண்ணா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குங்க. ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஆமாம். 2 பேருமே கோயம்புத்தூர் தான். நம்பர் பார்த்தீங்கன்னா 660 ஒரு ஃபேன்சி நம்பர் வந்துருங்க. TN66 TN38ங்க.
38 TN 38 CP 6660. இந்த வண்டி நம்பரை நீங்க போட்டு பார்த்தாலும் ஷோரூம்ல கொடுத்தீங்கனாலே அவங்க ரெக்கார்ட் சொல்லிடுவாங்க. 2018க்கு 2 ஓனர் 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஹைலைன் மாடல் இது. ஹைலைன் GT TDI. GTல TDI மேனுவல் வண்டி தான். பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் வந்து 7,40,000 கேக்குதுங்கண்ணா. 18 மாடல் டீசல் வண்டிங்கன்னா 7,40,000 கேக்குது. அதுவுமே நெகோசியேஷன் பிரைஸ் தான். ஒரு 50 ரூபாக்குள்ள கட்டினா இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்கணும்னா 2019 மாடல் மாருதி சுசுகில ஸ்விஃப்ட்டுங்க. இது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. சேம் கோயம்புத்தூர் நம்பரு. சிங்கிள் ஓனர் வண்டி. ஆமாமாங்கண்ணா. பெட்ரோல் டீசலுங்களா? டீசலுங்கண்ணா. 2019ல கடைசியா வந்த டீசல் வண்டிங்க. இதுக்கு நம்ம கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லயே இருக்குங்க. நல்லா மைலேஜ் வருதுன்றனால வீட்டுக்கே போலி ஓட்டுறது கஷ்டம். ஆனா மைலேஜ் லிட்டருக்கு 24 ஆவரேஜா கொடுக்குதுங்க. அதுவும் நம்ம எப்படி ஓட்டணும்னா 80க்குள்ளே ஓட்டிட்டு இருந்தோம்னா 30க்கு மேல தாராளமா கொடுக்கணும் இந்த வண்டி மட்டும். இன்ஜின் கண்டிஷன்ல எப்படி இருக்கு? ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கணும். வண்டி அந்த கிலோமீட்டருக்கு ஓடுன இன்ஜின் மாதிரி இருக்காதுங்க. புதுசா எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும் இன்ஜின். சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா? ஆமாம்மா, சர்வீஸ் ரெக்கார்டு தான். கம்பெனிலே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TN 38 CU 6187. இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,80,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. நேரில் வந்தால் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். இதுக்கு பேங்க் லோன் நீங்கள் 50,000 கட்டினா போதும், மீதி பேங்க் லோன் நான் பண்ணி கொடுத்துறேன். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்னா ஒரு மாருதி சுசுகில ஸ்விஃப்ட் டிசைருங்க. இது ஒரு 2010 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. இது ஒரு மதுரை நம்பருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 58,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா. கிலோமீட்டர் கம்மி தான். பெட்ரோல் டீசல்? பெட்ரோலுங்க. VXI வேரியன்ட். உங்களுக்கு AC பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். கம்பெனி செட்டுங்க. ஓகே. அதே மாதிரி டயருமே யோகோஹாமா போட்டிருக்காங்க. 4 டயரும் உங்களுக்கு புதுசுங்கண்ணா. எடுத்து நீங்கள் இந்த வண்டியில் எந்த வேலையுமே செய்ய வேண்டாங்க. கிலோமீட்டருமே 50,000 தான் ஓடி இருக்குங்க. பெட்ரோல் இன்ஜின் தான். பெட்ரோல் இன்ஜின் தான். பெருசாக மெயின்டெனன்ஸ்ல எதுவுமே கிடையாதுங்க இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும். லிட்டருக்கு உங்களுக்கு 18-19 கொடுக்குங்கண்ணா இந்த வண்டி. பிரைஸ் எவ்வளோ கேட்குறாங்க? நான் பிரைஸ் வந்து இந்த வண்டிக்கு நம்ம 3,65,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. அதுவும் நேரில் வந்து நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். இதுக்கு லோக்கல் ஃபினான்ஸும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா ஒரு மாருதி சுசுகியில் வேகனாருங்க. இது ஒரு 2022 மாடல். கவர் கூட இன்னும் பிரிக்காம இருப்பாங்கண்ணா. 2022 மாடலுங்க. சீட் கவரு எல்லாமே கம்பெனியோட வந்ததுண்ணா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. வேரியண்ட்டுங்க? வேரியன்ட் VXIங்கண்ணா. மிட் வேரியன்ட் தான். மிட் வேரியன்ட். AC பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ, உங்களுக்கு ஏர் பேக் ABS வந்துருங்க. கம்பெனி சிஸ்டம் வந்துருது. கம்பெனி சிஸ்டம் தாங்கண்ணா. உங்களுக்கு எல்லா இன்டிமேஷனுமே அதுலயே காமிச்சிருங்கண்ணா. உங்களுக்கு இது கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,30,000 கோட் பண்ணுதுங்க. 6,30,000. 6,30,000 கோட் பண்ணுது. நேரில் வந்தா நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். 2022 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனு. வெறும் 17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. லோன் கூட பேங்கிங் லோன் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. லோ இனிஷியல் பேமெண்ட் பண்ணா போதும், மீதி லோன் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வண்டி பார்த்துருக்கோங்க. ஆமாங்கண்ணா. விட்டு போன ஸ்டாக் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்ல பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் கேட்லாக்ல அனுப்பிச்சு விட்ருவோம். நம்மளோட வியூவர்ஸ் எப்பயும் போல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா. வெளியூர்ல இருந்து வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கேன். நீங்க நைட் எனக்கு 12 மணிக்கு கூப்பிட்டாலும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஆனா 12 மணிக்கு கூப்பிட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த பிசினஸ் ஆஃபீஸ் டைம்ல கூப்பிட்டுருங்க. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டாலும் ஆமாங்கண்ணா ஈஸியா ரிப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா ரிப்ளை பண்ணிடுவோம். நீங்க ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டீங்கனாலே நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் எல்லாமே வந்துரும். லிங்க், வாட்ஸ்அப் லிங்க், அது போக என்னோட நம்பர், லொகேஷன்ல இருந்து எல்லாமே அதுலயே வந்துருங்கண்ணா. அதுல எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. கண்டிப்பா. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸோட வந்து மீட் பண்றேன். கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.